வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்ம மனவளக்கலை அப்படிங்கிற புக்ல இருந்து வாழ்க்கை நோக்கம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சாப்டர். அதுல மனம் அப்படிங்கிறது என்னங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். உயிர் மேல் மனம் செலுத்துவதென்றால் உயிர் வேறு மனம் வேறு என இருக்கிறதா எனில் இல்லை என்பதே பதிலாகும். உயிர் என்பதை ஒரு நுண்ணிய துகளாக, ஆற்றல் துகளாக வைத்துக் கொண்டீர்களேயானால், அப்படி எண்ணிறந்த கோடான கோடி துகள்கள் சேர்ந்து ஒருங்கே ஒரு தொடராக, கோவையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை சூக்கும சரீரம் என்று சொல்கிறோம். அந்த சூக்கும சரீரம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு உயிர் துகளிலிருந்தும் தற்சூழலால் ஒரு அலை உண்டாகிறது. உயிர் துகள்கள் அத்தனையும் சேர்த்து அளிக்கும் அந்த அலை பெருக்கத்தை உயிர் ஆற்றல், அழுத்தம், சீவகாந்தம் அல்லது பயோமேக்னடிசம் என்று சொல்கிறோம். அந்த அலை அழுத்தம் உடல் ஆற்றலாகவும் மன ஆற்றலாகவும் செயல்படுகின்றது. நாம் புலன்கள் மூலமாக, புலன்கிறது நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸுங்க. நம் புலன்கள் மூலமாக ஏதேனும் ஒரு பொருளை பார்த்தோமேயானால் உடனே அந்த பொருளுக்கு வடிவம் எடுப்பதற்கு ஒளி வேண்டும். அதனால் கண் மூலமாக அந்த அலை இயக்கம் வருகிற பொழுது ஒளியாகவும் நிழலாகவும் காட்சியாகிறது. காதின் மூலமாக அலை இயக்கம் வருகிற பொழுது ஒளியாக மாற்றமடைகிறது. மூக்கின் மூலம் மனமாக, நாவின் மூலம் சுவையாக, ஸ்பரிசத்தின் மூலம் அழுத்தமாக, இப்படி உயிர் தொகுதியிலிருந்து தோன்றும் அலை அழுத்தத்தை, சீவகாந்த ஆற்றலை இவ்வாறு 5 புலன்கள் மூலமாக எப்பொழுதும் நாம் செலவிட்டு பழகிக் கொண்டுள்ளோம். இந்த உயிர் சக்தி இயங்கிக் கொண்டே இருக்கிற போது அதிலிருந்து எழும் அந்த அழுத்த அலை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதிகமானது உடலிலே அமைதியாக இருக்க இயலாது, செலவாகிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். உடல் இயக்கத்திற்காக ஓரளவு செலவாகின்றது. அதற்கு மேலாக உள்ள ஒரு பகுதி மூளையினுடைய செல்களில் எண்ண அலைகளாக மாற்றமாகின்றது. மூளை செல்களில் அமைந்த ஏற்பாடு அந்த மாதிரியானது. அதனால் எண்ண அலைகள் ஆகிறது. உயிரலை, சீவகாந்த அலை அழுத்தம் குறைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது புலன்களுக்குரிய இயக்கமும் எண்ணத்திற்குரிய இயக்கமும் நின்றுவிடும். ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன் வந்துவிடும். தானாகவே தொடர்பு விட்டு போகும், தூக்கம் வந்துவிடும். அப்போது உடலை நடத்துவதற்கு மட்டும் எவ்வளவு அழுத்தம் வேண்டுமோ அவ்வளவு இருக்கும். அதன் பிறகு இரவிலே நன்றாக உறங்குகிறோம். ஒரு பகுதி இயக்கம் நடக்கின்றது, ஒரு பகுதி இயக்கம் மூடியாகிவிட்டது. உயிரலை அழுத்தம் சேமிக்கப்பட்டு மீண்டும் போதிய அழுத்தம் உண்டாகும் போது மறுபடியும் விழிப்பு ஏற்பட்டு மன இயக்கம் உண்டாகிறது. There is automatic reconnection and we spring into wakefulness. இங்கே சரியானபடி மனம் என்பதை நாம் உணர வேண்டும். உயிரினுடைய படர்க்கை நிலை மனம் என்று அடிக்கடி சொல்கின்றோம். உயிர் துகள்களில் ஆதி எனும் பிரம்மம் அறிவாக ஒடுங்கியுள்ளது. அது உயிர் துகள்களிலிருந்து எழும் அலை மூலம் படர்க்கை நிலையில் மனமாக இயங்குகின்றது. உயிரினுடைய அலை இயக்கம் ஓரளவில் வந்து கொண்டே இருக்கிறது, ஓரளவில் போய்கொண்டேயும் இருக்கிறது. அது உயிர் துகள்களிலே தோன்றுகிறது, விருந்து பரவி பிரம்மத்திலே லயமாகிக் கொண்டே இருக்கிறது. அலை புறப்படுகிறது, அது பரவி விருந்து பரவெளியில் ஒடுங்கி போகின்றது. இவ்வாறு புறப்படுவதற்கும் ஒடுங்குவதற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் அழுத்தமாக. அவ்வழுத்தம் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஒளியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக, மனமாக 6 வகையிலே இயங்கக்கூடிய உன்னதமான வியத்தகு ஆற்றலாக உள்ளது. ஆகவே மனம் என்பதை எடுத்துக்கொண்டமையானால்
அது உயிரிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் அலை இயக்கம்தான். அந்த அலை இயக்கம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது சிறிய நேரத்துக்கு முன் நாம் எதையோ ஒன்றை பார்த்தோமே, அதே அலை மூலம் தானா இப்போது மீண்டும் பார்க்கிறோம் என்றால் இல்லை. அந்த அலை அந்த பொருளை தொட்டபோது அதன் மூலமாக நம்முள் பதிவாயிற்று பாருங்கள், இதை பார்த்தோம் என்று. அதோடு அது போயிற்று. மறுபடியும் உயிரிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது அலை. இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாகும். உதாரணமாக நாம் ஆற்றை பார்க்கிறோம். ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஒரு ஆறு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஒரு நிமிடத்திற்கு முன்னால் ஆற்றிலே நாம் பார்த்த தண்ணீர் இப்போது அந்த இடத்திலே இல்லை, அது போய்விட்டது. புதிதாகத்தான் இப்போது நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் தொடர்ந்து ஒரு ஆறு இருப்பதாக வைத்துக் கொள்கிறோம். அதுபோன்றே மனம் என்பது ஓர் இயக்கம். உயிரினுடைய ஆற்றல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற போது அந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது. அதை எந்தெந்த இடத்தில் பாய்ச்சுகிறோமோ அந்த பாய்ச்சலுக்கு தக்கவாறு இங்கே பதிவை கொடுத்துவிட்டு போய்கொண்டே இருக்கிறது. மனம் ஒரு நிரந்தரமான பெர்மனன்ட் பொருள் இல்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான். அதுபோலத்தான் ஒளியும். விளக்கிலிருந்து அலை அலையாய் ஒளி அலை வந்து கொண்டே இருக்கிறது. அது வெளிச்சமாக இருக்கிறது. அந்த ஒளி நிரந்தரமாக இருக்கிறதா என்றால் இல்லை. சுவிட்சை நிறுத்திய உடனே இருட்டு வந்து விடுகிறது. நிரந்தரமாக இருப்பதா இருந்தால் சிறிது நேரம் இருந்துவிட்டு மெதுவாய் அல்லவா குறைய வேண்டும். தொடர்ந்து வரவில்லையாதலால் இருந்தது உடனே போய்விட்டது. எவ்வளவு சீக்கிரம் அது போய்விட்டது என்று பாருங்கள். அதே போல ஒரு இயக்கத்திலிருந்து அலை பிறக்கிறது. அந்த அலையானது இடத்துக்கு தகுந்தவாறு மோதி அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5ஆகவும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் இயங்கும் உண்மையை தெரிந்து கொண்டால் உலக தத்துவ ரகசியம் அத்தனையும் புரிந்து கொள்ளலாம். காரணம், மனதால் அன்றி வேறு எதனால் உலகத்தை அறிகின்றோம்? எந்த தத்துவத்தை தான் அறிகின்றோம்? மனம் என்று சொல்கின்றோம், எண்ணம் என்றும் சொல்கின்றோம். இரண்டும் ஒன்றேதான். ஆனால் ஏன் அதை எண்ணம் என்று சொல்கிறோம் என்றேயானால், மனம் இயங்கும் போது 4 வகை கணிப்பாக இயங்குகிறது. காலமாக, தூரமாக, பருமனாக, வேகமாக. எந்த இயக்கத்திலே எந்த பொருளை பற்றி நினைத்தாலும் காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 பரிணாமத்திலே தான் மனம் இயங்குகிறது. இந்த 4 பரிணாமத்தை கணக்கிடுவதாலே கணக்கிடுதல் என்ற சொல் எண்ணுதல் என்று வந்து அந்த எண்ணுதலிலிருந்து எண்ணம் என்பதாக வந்தது. எண்ணம் என்றாலே எண்ணுதல் என்ற பொருளை உடையது. ஆகையினாலே மனதிற்கு எண்ணம் என்ற பெயரும் உண்டாயிற்று. தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். ஸோ இதிலிருந்து நம்ம உடல்ல வந்து இந்த மாதிரி உயிர் ஓட்டம், இந்த அலை ஓட்டம் இருக்கு. ஆல்மோஸ்ட் அதை வந்து ஒரு ரிவர் மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிவர்ல வந்து தண்ணி போயிட்டே இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம உடல்லையும் வந்து இந்த அலை இயக்கம் வந்து போயிட்டே இருக்குது கண்டினியூஸா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே.